சீமை கருவேல மரங்களை அகற்ற கோரிய வழக்கில் தலைமை செயலாளருக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுக்க நேரிடும் என சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரித்துள்ளது. தமிழ்நாட்டில் மண் வளத்தையும் சுற்றுச்சூழலையும் சீர்குலைக்கும் வகையில் உள்ள சீமை கருவேல மரங்களை அகற்ற தமிழ்நாடு அரசுக்கு ஆணையிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உள்ளிட்டோர் 2 ஆண்டுகளுக்கு முன்பு வழக்கு தொடுத்தனர். இந்த வழக்கு வனம் மற்றும் வனவிலங்குகள் பாதுகாப்பு தொடர்பான வழக்குகளை விசாரிக்கும் உயர்நீதிமன்ற சிறப்பு அமர்வுக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது மாநிலம் முழுவதும் ஒரே நேரத்தில் சீமை கருவேல மரங்களை அகற்ற டெண்டர் விட வேண்டும் எனவும் உள்ளாட்சி அமைப்புகள் மூலம் மரங்களை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் ஆணையிட்டு இருந்தனர். இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது மாநிலம் முழுவதும் 713 கிராமங்களில் சீமை கருவேல மரங்கள் அகற்றப்பட்டுள்ளதாக அரசு தரப்பில் அறிக்கை ஒப்படைக்கப்பட்டது. 713 கிராமங்களின் பெயர், மாவட்டம் என எந்த விவரங்களும் குறிப்பிடாத இந்த அறிக்கையை ஏற்க முடியாது என கூறிய நீதிபதிகள் முழுமையான விவரங்களுடன் அறிக்கையை ஒப்படைக்க வேண்டும் எனவும், இல்லையெனில் தமிழ்நாடு அரசு தலைமை செயலாளருக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்தனர்.